வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இந்த உலகத்தில் முக்கியமான ரெண்டு விஷயம் என்னென்னா, உலகத்தில் நிறைய பேரை காப்பாற்றணும் அந்த ஒரு விஷயம், இல்லை நிறைய பேரை அழிக்கணும். ஸோ அப்படி அழிக்கிறதுல பெரிய ஒன்று தான் அந்த நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் பென் குரியன் அவர் தான் இஸ்ரேலோட முதல் பிரதமர். ஸோ அவர் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றத. ஸோ முக்கியமாக யூஎஸை விட்டுட்டு ஃப்ரான்ஸோட தான் ஒரு டைப் போட்டு இந்த இதுவே கொண்டுட்டு வருவாங்க. அவங்க நியூக்ளியர் வெப்பனே கொண்டு வருவாங்க. ஏன் அதை இந்த அளவுக்கு சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க? ஏன்னா இப்போ இந்த வேர்ல்டு லீடர்ஸ் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படின்னா ஒரு கேங் லீடர் மீட்டிங் மாதிரி தான். யார் கையில் வெப்பன் இருக்கோ அவங்க தான் பெரிய ஆள், யார் கையில் எந்த பவர்ஃபுல் வெப்பன் இருக்கோ அவங்க தான் மிகப்பெரிய ஆள். ஸோ அப்போ எல்லோரும் நோக்கி ஓடுறது அந்த மிகப்பெரிய வெப்பனான அந்த நியூக்ளியர் வெப்பனை நோக்கி தான். ஸோ நிறைய இப்போ இந்தியா கூட நம்ம நியூக்ளியர் வெப்பன் அதுக்காக போகும்போது நிறைய இந்தியா மேலே சேங்ஷன்லாம் நடந்தது. ஆனால் இஸ்ரேல் இன்னி வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஒரு 80 to 400 அளவுக்கு அணு ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க அப்படின்றது. அவங்க வச்சுருப்பாங்கன்றது எப்படி சொல்லலாம்னா, அவங்களுடைய மினிஸ்டர்ஸே இந்த காசா போராக இருக்கட்டும் இல்லை ஈரான் மேலேயாக இருக்கட்டும் இந்த அணு ஆயுதத்தெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே அவங்கக்கிட்ட அது இருந்தால் தானே அவனை பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட இருக்குன்றத அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ எப்படி அதை சீக்ரெட்டாக அவங்க பில்டப் பண்ணுறாங்க, எப்படி அந்த மொசாட் ஏஜென்ட்லாம் வச்சு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்கா மற்ற அரபு நாடுகளெல்லாம் இந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டம் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அதிலெல்லாம் கையெழுத்திடவும் வைக்கிறாங்க. ஸோ இது எப்படி நடக்குது, ஏன் அவங்க இஸ்ரேலை ப்ரெஷர் பண்ண முடியாமல் அந்த இடத்துல நிற்கிறாங்க, இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1948 அவங்க இந்த இஸ்ரேல்னு கொண்டு வந்த உடனேவே இதை அவங்க இதுக்கான திங்கிங் வந்துடுறாங்க. ஏன்னா அரபு நாடுகள் நிறைய பேர் சேர்ந்து இந்த ஃபைட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது ஸோ இப்போ இஸ்ரேலை பயம்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரபு நாடுகளோட யூனிட்டி, அவங்களோட ஒற்றுமை தான். ஸோ அப்போ அவங்க இன்னை வரைக்கும் ஈரானும் நீங்கள் இப்போ எடுத்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அரபு நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஒற்றுமையாக அவங்களாம் வந்தாங்கன்னா அதை எதிர்க்கிறது கஷ்டம் இஸ்ரேலில். ஏன்னா அந்த டைம் அவரே சொல்லியிருக்காரு, அவங்களுடைய பிரதமர் டேவிட் பென் குரியன், என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது, திரும்ப அந்த அரபு நாடுகள்லாம் வந்தாங்கன்னா நம்ம அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இப்போ அரபு நாடுகள் அவங்க தோற்றாங்க அப்படின்னா அவங்க திரும்ப ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் இஸ்ரேல் மட்டும் தோத்துச்சு அப்படின்னா அவங்களோட கதை முடிஞ்சுது. ஸோ அப்போ இதுதான் இஸ்ரேல் ஒவ்வொரு ஃபைட்லேயும் அவங்க உயிரை கொடுத்து சண்டை போகிறதுக்கான காரணம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த அரபு நாடுகள் திரும்பி ஒன்றா சேர்ந்து நம்மளை தடுக்கணும், அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னா நம்மளுக்கு அணு ஆயுதம் தேவை அப்படின்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ எப்படி ஒரு நாடு டக்குன்னு கொண்டுட்டு போய் வந்துட முடியும்? இப்போ நம்ம நாடே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோமி பாபா அவரில் ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க. அமெரிக்காவை எடுத்தோன்னா ஓப்பன்ஹைமர் இதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எதுவும் புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது சொத்தை விலை மதிக்க, அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே என்னென்னா விலை மதிக்க முடியாத சொத்து என்னென்னா இந்த யூதர்களோட பிரெயின் தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, ஐன்ஸ்டைனில் ஆரம்பித்து ஓப்பன்ஹைமர்லேருந்து டெல்லர் எல்லா சயின்டிஸ்ட்டுமே நீங்கள் யூதர்கள் தான். ஸோ அப்போ இவங்கெல்லாம் கூப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? நம்ம ஈஸியாக எதையுமே புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை. இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, நோ நீட் டு ரீஇன்வென்ட் த வீல். ஸோ அப்போ புதுசாக சக்கரத்தெல்லாம் கண்டுபிடிச்சின்னு இருக்க தேவையில்ல, ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து வர தேவையில்ல, ஏற்கனவே எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல. ஸோ அங்கேருந்து போனோம், முடியாததை நம்ம மொசாட் ஏஜென்ட்டை வச்சு அவங்க அவங்க பணம் கொடுத்து எப்படியாவது அதை இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் அவங்களோட பிளான். ஸோ அப்போ இதுக்கு பார்த்தோன்னா அமெரிக்கா அந்த டைமில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இஸ்ரேலுக்கு அந்த அணு ஆயுதத்தை எப்படி அமைதியாக பயன்படுத்துறது, அதுக்காக ஒரு டீல் பேசி அவங்க இந்த எனர்ஜிக்காக அதை கொடுக்குறோன்ற மாதிரி வராங்க. ஸோ இப்போ இதுதான் சந்தர்ப்பம். ஸோ இவங்ககிட்ட இருந்து பேசி இது ஃபண்டு இல்லை எந்த டெக்னாலஜி வர முடியுமோ வர வச்சுட்டு நம்ம உள்ள அணு ஆயுதத்தையே உண்டு பண்ணிடணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ அவங்க லீக் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், அமெரிக்காவுக்கே அது வெட்ட வெளிச்சமால் அவங்க ப்ரூஃப்லாம் பண்ண முடியல, இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தில் தான் அவங்க எப்பயுமே இருந்தாங்க. ஸோ அமெரிக்காவே சுத்த விட்டு தான் இவங்க இந்த அணு ஆயுதத்தை ரெடி பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் இவங்க யார் கூட வைக்கிறாங்க அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை கூட்டணின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் கூட ஏன் வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு இஸ்ரேலுக்கு இன்னும் நம்ம ஹெல்ப் பண்ணிடணுமோ எந்த விசேஷம்லாம் அந்த சூயஸ் கனால் பிரச்சனையில் ஃப்ரான்ஸ், யூகே, இஸ்ரேல் இவங்க தான் சேர்ந்து தான் எகிப்து மேலே அந்த அட்டாக் வரும் அந்த டைம். ஸோ அப்போ இஸ்ரேலுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணி அந்த என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாத்தையும் அவங்ககிட்டேருந்து வாங்கிப்பாங்க இஸ்ரேல் அப்படின்றதையும். ஸோ இப்போ ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க அந்த இஸ்ரேலில் டிமோனா அப்படின்ற ஒரு பாலைவனம் டெசர்ட், அங்கே நிறைய ஃப்ரான்ஸோட இன்ஜினியர்ஸ் இந்த அணு ஆயுதத்தெலாம் கட்டுறாங்கன்றதை பார்க்கணும்.
ஸோ அப்போ அதையுமே ஒரு சீக்ரெட்டாக அந்த இடத்துல பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அமெரிக்காவுடைய டிப்ளமேட் அங்கே வரும்போது அவர் ஹெலிகாப்டர் அந்த சைடை போகும்போது இது என்ன, இது எங்கள் ஒரு பில்டிங் அப்படின்னு போகும்போது கேட்குறாரு. ஸோ அப்போ அவங்க வந்து இல்லை இது ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மறைக்கிறாங்க. ஸோ அப்போ இதுவுமே வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டே இது என்ன அவங்க சைடு இந்த என்ன வருதுன்னு கேட்கலான்றதுக்காக இதை விசாரிக்கிறார். ஸோ இதுவுமே அந்த லீக்டான டாக்குமெண்ட்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. ஸோ அப்போ வேணும்னே வந்து இஸ்ரேல் இந்த இடத்த மறைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் ஜான் எஃப் கென்னடி வந்த உடனே பார்த்தோன்னா பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணுவார். அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும், என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றத. ஸோ அப்போ அவர் அடிக்கடி இயர்லி 2 இல்லை 3 விசிட் போய் அங்கே விசிட் பண்ணாங்க, நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறாங்களே இல்லைன்னு. ஜான் எஃப் கென்னடி பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தார் இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்தடுத்து அவர் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கடுத்து அடுத்தடுத்த அங்கே வந்து பிரசிடென்ட்லாம் வரும்போது ஸோ அவங்கக்கிட்ட டீல் பேசிக்கிறாங்க இஸ்ரேல், நம்ம எங்களை நீங்கள் ப்ரெஷர் பண்ணக்கூடாது, ஸோ அதுக்காக என்ன அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் இன்னி வரைக்குமே அவங்களோட அமெரிக்காவோட பிரசிடென்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க வந்து தெரியாத மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க நியூக்ளியர் வெப்பன் இருக்கா இல்லையான்றதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு பார்க்கணும். ஸோ இன்னொரு பிளேயர் இங்கே ஹெல்ப் பண்ணது யார் பார்த்தோன்னா ஜெர்மனி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜெர்மனி ஏன் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஹிட்லர் இருக்கும்போது நிறைய பேரை ஹோலோகாஸ்ட்டில் கொண்டு குவிச்சாங்க. ஸோ இப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அந்த இஸ்ரேலில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இங்கேயே வாங்க கொஞ்சம் பேர் அப்படின்லாம் கூட கூப்பிட்றாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அப்போ வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த டெக்னாலஜிலாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மொசாட் ஸ்பை ஏஜென்ட்டை வச்சு அந்த டெக்னாலஜிலாம் கொஞ்சம் திருடின்னு தான் வராங்க அந்த டெக்னாலஜின்னு பார்க்கணும். ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் இதை இஸ்ரேல் மட்டும் திருடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டர் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அந்த அணு விஞ்ஞானியாக இருக்க ஏக்யூ கான்னு அவருமே அந்த ஜெர்மன்லேருந்து திருடிட்டு வருவார். இந்த விஷயத்தை பண்ணி தான் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பாகிஸ்தான்லேருந்து எங்கெங்கெல்லாம் போவோம் அந்த அணு ஆயுதம் அந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நார்த் கொரியா அப்புறம் ஈரான் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போகும். ஸோ அதனால தான் ஈரானில் இப்போ அவங்க என்ன இந்த செறி ஓட்டுறதுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அதுவும் இஸ்ரேல் வச்சுருக்க டெக்னாலஜி மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து கம்ப்யூட்டர் அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒவ்வொரு நாட்டிலேருந்தே அவங்க வராங்க. ஸோ அப்புறம் மெட்டீரியல்னு பார்த்தோன்னா நார்வே, யூகே இந்த நாடுகளில் இருந்தெல்லாம் வாங்கி யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக அண்டர் கிரவுண்டில் இவங்க வந்து அணு ஆயுதத்தை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு நாமளே பார்த்தோன்னா வந்து போக்ரான் 1 போக்ரான் 2லாம் பண்ணுறோம்ல இந்தியா. ஸோ அந்த மாதிரி பண்ணோம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு லிங்க் வச்சுக்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு டீல் தரோம், உங்கள் சைடு இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த சவுத் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் போயிட்டு இவங்க டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அதனால தான் சவுத் ஆஃப்ரிக்காவும் அதுக்கு அடுத்தது அணு ஆயுதத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. லேட்டர் அவங்க அது எல்லாத்தையும் விட்டுடுவாங்கன்றத அது அடுத்த செப்பரேட் கதைன்றது. ஸோ அப்போ இப்படி இவங்க வந்து பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதனால தான் இவங்ககிட்ட கிட்டத்தட்ட 400 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கடுத்தது அந்த மிடில் ஈஸ்ட்டில் பொறுத்த அளவுக்கு அணு ஆயுத பரவல் தடை சட்டம் இருக்குல்ல, அதில் கையெழுத்து போடாதவங்க இஸ்ரேல் அப்படின்றது. அவங்க கையெழுத்துலாம் போட முடியாது, அமெரிக்காவும் ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் இது இந்தியாவை பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க அமெரிக்கா. ஆனால் இப்போ இஸ்ரேல் அவங்களுடைய பெஸ்ட் கூட்டணின்றதால அவங்கள அந்த அளவுக்கு ப்ரெஷரும் போட்டிருக்க மாட்டாங்க. மற்ற அரபு நாடுகள்லாம் பார்த்தோன்னா இந்த NPT அதில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்க இதெல்லாம் பில்ட் பண்ணால் அது வந்து அந்த தடையை மீறின மாதிரி அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதை வச்சு தான் இப்போ இருக்கிற அந்த இஸ்ரேலோட மினிஸ்டர்லாம் காசாவிலையோ இல்லை ஈரான்லேயோ அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோன்னா ஈரான் அவங்களுமே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எப்போலேருந்தே நம்ம இந்த விஷயத்த சொல்லின்னு வரோம், கிட்ட நெருங்கிட்டாங்கன்ட்டு. ஸோ அப்போ அவங்களும் ஆல்மோஸ்ட் வெப்பன் செய்கிற அளவுக்கு அந்த செறிவூட்டப்பட்ட யூரேனியம் இதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க வந்து வெப்பன் செய்கிறதுக்கு ரெடி அப்படின்ற அது வந்து அதிகபட்சமாக செறிவூட்டினா தான் வெப்பன் செய்ய முடியும். ஸோ அந்த கிரேட் அளவுக்கு அவங்க செறிவூட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு தான். ஸோ அவங்களும் வந்து கூடிய சீக்கிரத்தில் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இவங்க சொல்கிறது என்னென்னா இஸ்ரேல் அந்த அணு ஆயுதம் வச்சுருக்கிறதுனால தான் அதாவது அரபு நாடுகள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இவங்களை அட்டாக் பண்ண வரல, ஏன்னா அவங்க திரும்பி அவங்க மேலே யூஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க எந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் இதை அவங்க கைக்கு எக்ஸாக்டாக அந்த இயர் சொல்லலாம் 1970 இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தெல்லாம் இவங்க கையில் வந்து வெப்பனே வந்துருச்சு, அந்த அளவுக்கு இவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ 67 அந்த 6 நாள் போருக்கு அப்புறம் இவங்க இந்த வெப்பனில் பயங்கர ஃபோர்ஸாக ரெடி பண்ணி அளவுக்கு வச்சுட்டாங்க அப்படின்றதையும். ஸோ இப்போ அதுக்கு மேலே இந்த நியூக்ளியர் இருக்கிறதுனால தான் மற்ற நாடுகள் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அவங்களுடைய கருத்து. ஸோ அவங்களே சொல்கிறதுனா நாங்கள் அணு ஆயுதம் எவ்வளோ வச்சுக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நாங்கள் எவ்வளோ வச்சுக்கிறோன்றது நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் முக்கியம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நான் இவ்வளோ வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்க என்ன அட்டாக் பண்ணுறது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இந்த இடத்துல இஸ்ரேலோட வாதம். ஸோ அவங்க வச்சுருக்கன்றத மறுக்கவும் இல்லை, ஸோ அக்செப்ட் பண்ணவும் இல்லை அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்க, இன்றைக்கி உங்களுக்கு சொன்னதை பிடிச்சிருக்கு நம்புகிறோம். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.